வியூசர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திமுக காரங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த மக்களினுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டிய இடத்துல ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இருக்கிறது. குறிப்பா அதிமுக மக்கள் தீர்ப்பை நாங்க ஏற்றுக்கிறோங்க. எங்கள் கட்சி உடைய போகிறது, 3ஆம் இடத்திற்கு போக போகிறது தாங்க. ஆனாலும் நாங்கள் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் எங்களை சரி செய்து கொண்டு வருகின்ற தேர்தலை நாங்கள் சிறப்பா பணியாற்றுறோங்க. இப்ப மக்கள் எங்களை எதிர்கட்சியாக செயல்படுவதற்காக எங்களுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அதை ஏற்று நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுகிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதிமுக களத்திலையும் சரி, சட்டசபையிலையும் சரி ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கும் சரி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் சரி, இவங்க அவங்க அப்பாவை திட்டுறது, அவங்க பொண்டாட்டியை திட்டுறதுன்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப பிரச்சனையை, தனிப்பட்ட பிரச்சனையை தான் சட்டசபையில இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைகளாக மாற்றி கொண்டிருக்கிறார்களே தவிர மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசக்கூடிய ஒரே ஒரு நபர் கூட இன்றைக்கு வரைக்கும் சட்டசபையில இல்ல, எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து. இன்றைக்கு வரைக்கும் அதிமுக யாரையும் தனிப்பட்ட முறையில விமர்சிக்காம மக்கள் பிரச்சனையை மட்டுமே மையப்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அப்ப மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு இயக்கம் செயல்படுகிறது என்றால் அதுதான் ஒரு மிகச்சரியான ஒரு அரசியல் இயக்கமாக இருக்க முடியும். ஆனா அந்த திமுக காரனுக்கு இப்ப வரைக்கும் இந்த மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்கு மனமே வரலைங்க. இப்ப வரைக்கும் ஏத்துக்கல. ஏன்னா ஒரு மாதத்திற்கு முன்னாடி கொளத்தூர்ல மிஷின்ல வாக்குப்பதிவு இயந்திரங்களை குளறுபடி இருக்கிறது, மீண்டும் வாக்கு எண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில் மனு தாக்கல் செய்து அந்த வாக்கு மறு எண்ணிக்கை நடைபெற்று, இல்லைங்க இதெல்லாம் ஒன்றும் கரெக்டா தான் இருக்கு, அதெல்லாம் எந்த டிஃபரெண்ட்டும் கிடையாது அப்படின்னு தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு. அதையும் ஏற்றுக்கொள்ளாத மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காரு. இவிஎம் மோசடி நடந்திருக்கிறது, இவிஎம் முறைகேடு நடந்துதான் கொளத்தூர் தொகுதியில நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம் நானு அப்படின்னு இன்றைக்கு அதை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கிறாரு நம்ம மு.க.ஸ்டாலின் அவர்கள். இல்ல மு.க.ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறோம். ஒரு 50 ஓட்டு 60 ஓட்டு வாக்கு வித்தியாசம் வருதுன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. மறு வாக்கு எண்ணிக்கை நடத்துங்கன்னு கிட்டத்தட்ட 8000 வாக்குகளுக்கு மேல வித்தியாசம் இருக்கிறது. புரியல? 8000 வாக்குகளுக்கு மேல வித்தியாசம் இருக்கும்போது எப்படி அங்க முறைகேடு நடந்ததுன்னு நீங்க சொல்றீங்க? அப்போ வாக்கு இயந்திரத்தில் மோசடி நடைபெற்றுத்தான் அங்க கொளத்தூர்ல வெற்றி பெற்றிருக்காங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் எப்படி வெற்றி பெற்றாரு? அப்ப அங்க மட்டும் அந்த தொகுதியில மட்டும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இவிஎம் மிஷின்ல மோசடி இல்லையா? அப்போ உங்களால தோல்வியை ஏத்துக்க முடியல, மக்களின் முடிவை ஏத்துக்க முடியலன்னு கேட்கிறோம். நீங்க மு.க.ஸ்டாலின் அவர்கள் நடத்திய அந்த சர்வாதிகார ஆட்சிக்கு, மு.க.ஸ்டாலின் நடத்திய அந்த நாசகார ஆட்சி, அந்த ஒரு கேடுகட்ட ஆட்சி வேண்டாம் என்று சொல்லிதான் சரி எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணுங்கன்னு மாத்தி ஓட்ட குத்திட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள உங்கள் மனம் ஏன் மறுக்குது? நீங்க என்ன அவ்வளவு பெரிய தூய்மையான புனிதமான ஆட்சியாக கொடுத்துட்டீங்க? உங்க ஆட்சியில தான் பட்டியலின சமூகத்துக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்தது. உங்கள் ஆட்சி தான் அத்தனை அரசு துறை ஊழியர்களும் வஞ்சிக்கப்பட்டார்கள், குறிப்பா தூய்மை பணியாளர்கள். நீ என்ன அப்படி ஒரு தூய்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்திட்டீங்க? போதைப் பொருள் கலாச்சாரம் உங்க ஆட்சியில தான் அப்படி கரை புரண்டு ஓடுறது, உங்க ஆட்சியில பெருகினதே போதைப் பொருள் கலாச்சாரம். புரியுதுங்களா? உங்க ஆட்சி தான் அதிகப்படுத்தியது இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் சாதாரண சிறுமைகளில் இருந்து கிழவிகள் வரைக்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் உங்க ஆட்சியில தான் நடைபெற்றது. அரசு அதிகாரிகளுடைய அந்த அட்டூழியங்கள், குறிப்பா காவல்துறையுடைய அட்டூழியங்கள், 25க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்துகள் இந்த திமுக ஆட்சியில தான் நடைபெற்றது. அப்போ இப்படி ஒரு அலங்கோல ஆட்சி நடத்தி தமிழ்நாட்டை சீரழிச்சுட்டு உங்க ஆட்சி வேணான்னு சொல்லி மக்கள் ஒரு தீர்ப்பளிச்சிருக்காங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு பொத்திட்டு போய் ஓய்வு எடுக்கணும், போய் உங்க கட்சி பணியை பார்க்கணும். அதை விட்டுட்டு இல்ல இவிஎம்ல மோசடி, வாக்குப்பதிவுல குளறுபடி, இதெல்லாம் எதுக்கு இந்த வெட்டி விளம்பரம்னு கேட்கிறோம். இதனால் நீங்கள் சாதிக்க போவது என்னன்னு கேட்கிறோம். இன்னும் மக்கள் மத்தியில வெறுப்பு தான் ஆகும். என்ன இந்த மனுஷன் தோத்ததை கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, சும்மா போய் 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 அதுல மோசடி இதுல மோசடி குற்றம் சாட்டிட்டு இருக்கானுங்க, அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்கான்னு காரி துப்ப மாட்டாங்க. அப்போ இதை ஏற்றுக்கொள்வதில் மு.க.ஸ்டாலினுக்கு என்ன ஒரு தயக்கம்னு கேட்கிறோம். ஏன் பதவி இல்லாம உங்களால இருக்க முடியாதா? பதவி இல்லாம இருக்க முடியாது. இவருக்கு என்ன அப்படின்னாக்க, எங்க அப்பன் கருணாநிதி இது வரைக்கும் தோத்தது இல்லை, ஆனா என்ன தோக்கடிச்சிட்டாங்களே, ஒரு கட்சியினுடைய தலைவராச்சே, நானு முன்னாள் முதல்வராச்சே, என் சொந்த தொகுதியில தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இயலாமை ஆற்றாமை அதுதான் இன்னைக்கு போட்டு அடி உறுத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் எங்க உங்க அப்பாவை காணும்னு கேட்டது இன்னைக்கு வரைக்கும் திமுகவினரை பர்சனலா சிண்டி இருக்கு. அதனாலதான் ஏதாவது ஒண்ணு பண்ணி உள்ள போயிட முடியாதா? இடைத்தேர்தலில் போட்டியிடலாமா? ஏன் இந்த திருச்சி கிழக்குல கூட போட்டியிடலாமா கூட திமுக யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஸ்டாலின்
சார் இதுக்கு மேல நீங்க போட்டியிடுவதோ அல்லது இது போன்ற சில்லித்தனமான வேலைகளை செய்வதோ உங்களுடைய தகுதியை தராதரத்தை குறைச்சிரும். நீங்க ஒரு பெரிய மனுஷன், மக்கள் ஓட்டு போனா சரிப்பா, மக்கள் தரமா நான் ஏத்துக்கிறேன்ப்பா, அடுத்த எலெக்ஷன்ல நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி கட்சியை வலுப்படுத்துற வேலையை பாருங்க. அடுத்து வெற்றி பெறுவதற்கு என்ன வேலை செய்யணுமோ அதை போய் பாருங்க. அதை விட்டுட்டு இவிஎம்ல மோசடி, வாக்கு எண்ணிக்கையில குளறுபடி, எதுக்கு முக ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வேலைன்னு கேட்கணும். இதனால் நீங்கள் சாதிக்க போவது இப்ப என்னன்னு கேட்கணும். கொஞ்சம் 5 வருஷம் ஓய்வெடுங்க. அதான் உங்க புள்ளதான் எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்படுவதாக நீங்களே மார்த்தட்டி கொள்ளுகிறீங்கல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? ஒரு 5 வருடம் ஓய்வெடுங்க, கட்சியை கட்டமைங்க. அதை விட்டுட்டு இது மாதிரி பொய்யான போலியான புகார்களை கொடுப்பதன் மூலமாக மக்கள் திருப்பி மாற்றிவிட முடியாது. மக்களுக்கு என்னவோ 50 ஆண்டு கால 60 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள் மீது ஒரு வெறுப்பு வந்துருச்சு. சரி ஒரு மாற்றம் வேணும்னு போட்டாங்க. அந்த மாற்றம் ஒரு துர்நாற்றம்னு நினைச்சு நீங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அது மாற்றம்னு நினைச்சாங்க, கடைசியில் அது துர்நாற்றமாக போய்விட்டு இந்த சிக்கி தவிக்கிறாங்க. அவர்கள் செய்த வினை தான் இப்ப அறுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மக்கள். அதற்கான பலனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப மக்கள் பார்க்க போறாங்க, மாற்றம் சொல்லிட்டு வந்தானே இவன் என்னடா செஞ்சான்னு பார்க்க போறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த திமுக என்னடா செஞ்சுன்னு பார்க்க போறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த அதிமுக என்ன செஞ்சதுன்னு பார்க்க போறாங்க. அப்போ இந்த 3இல் ஒருவரை அடுத்த தேர்தலில் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும்ல இவர் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு, அதை நிறைவேற்றினாரா, திமுக என்ன வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றுறதா, அவர்கள் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படி, இவர்கள் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படின்னு பார்க்க மாட்டார்கள். அப்ப பார்த்தவர்கள் வாக்களிக்க போகிறார்கள். அதை விட்டுட்டு இல்ல இவிஎம்ல மோசடி, இல்ல வாக்கு எண்ணிக்கையில குளறுபடி, மறு வாக்குப்பதிவு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு உயர்நீதிமன்றம் வரைக்கும் முக ஸ்டாலின் போக வேண்டிய தேவை என்னன்னு தான் கேட்கிறோம். இது ஒரு அசிங்கம், உங்களுக்கே அசிங்கம். உங்களை நீங்க திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க தோத்த உடனே குளத்தூர் தொகுதிக்கு ஒரு விசிட் போனீங்கல்ல, உண்மையாகவே அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது, சென்டிமெண்டா இருந்துச்சு. என்ன பின்னாடி இருந்த சேகர் பாபு அவரு கதர்னதான் எல்லாராலையும் ஜீரணிக்க முடியல. ஏன்னா எள்ளு என்னைக்கு காயுது, எலிப்புழுக்க ஏண்டா காயுதுன்ற மாதிரி நீங்க அந்த தொகுதிக்கு நன்றி தெரிவிக்க போறீங்க, இல்ல கண்கலங்குறீங்க. சரி, அவர் ஏன் கண்கலங்காருன்னு இன்னைய வரைக்கும் யாருக்கும் தெரியல. அவர் ஏன் கதறி எழுதாருன்னு இன்னைய வரைக்கும் யாருக்கும் புரியல. அப்போ நீங்க குளத்தூருக்கு நீங்க தோற்ற பிறகு நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த இதுக்கு போகும்போது உண்மையாகவே அந்த மக்களினுடைய மனதை நீங்க அன்னைக்கு தொட்டுட்டீங்க. உண்மையாகவே அந்த காணொலிகளை நீங்கள் போய் நன்றி தெரிவிக்க போன காணொலிகளை பார்க்கக்கூடிய அந்த குளத்தூர் தொகுதி மக்கள் ஐயோ இவரை தோக்கடிச்சோமே, சே ஐயோ இவருக்கு ஓட்டு போட்டுக்கலாமே அப்படின்ற நினைப்பை கொண்டு வந்தீங்க. ஆனா இன்றைக்கு நீங்க இப்படி மாத்தி மாத்தி நீதிமன்றத்துக்கு போகும்போது மக்கள் தீர்ப்பை ஏற்காத போது என்ன இந்த மனுஷன் இவ்வளவு சில்லியா நடந்துக்கிறாரு, ஏன் பதவியில் 5 வருஷம் உட்கார மாட்டாராங்க அப்படின்னு அவன் மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி கிறுக்குத்தனத்தை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தா அடுத்த முறையை நீங்க ஜெயிக்க முடியாது ஸ்டாலின் சார். அதனால மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோங்க. 5 வருஷமா சரிங்க, நான் 5 வருஷம் கம்முன்னு இருக்கேங்க, என்னுடைய கட்சியை நான் வளர்க்குறேங்க, என் புள்ளதான் அதான் எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்காருல, எதிர்கட்சி தலைவராக இருக்காருல, ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி பணியை பாக்குறாங்க. போய் ஓய்வெடுங்க. ஏன்னா நீங்க முதலமைச்சரா இருக்கும் போதே ஆட்சி நடத்தல, நாடு நாடா போயிட்டு ஊர் தான் சுத்திக்கிட்டு வந்தீங்க. புரியல? அதுக்கு நீங்க முதலமைச்சரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப போங்க, இப்ப போய் தாராளமா எந்த ஒரு நாள் போங்க. இதுக்கு முன்னாடி நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது நீங்க எங்க போனாலும் எல்லாரும் விமர்சிச்சாங்க, வெளிப்படை தன்மை வேணும் உங்களை பயன்படுத்த எல்லாரும் விமர்சிச்சாங்க. இனிமே நீங்க யாருக்கும் பயப்பட தேவையில்ல, ஜாலியா உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போங்க. புறாவுக்கு பொறி போடுங்க, பூனைக்கு எலி போடுங்க, யானைக்கு அவல் கொடுங்க, குரங்குக்கு வாழைப்பழம் உரிச்சு கொடுங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க. இனிமே யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க எந்த ஒரு அரசு பதவியிலும் இப்ப கிடையாது. சரிங்களா? இப்ப போய் சுத்திட்டு வாங்க ஸ்டாலின் சார், அடுத்த தேர்தலில் பாத்துக்கலாம். இந்த கோர்ட்டுக்கு போறது, இவிஎம் மிஷின்ல மோசடி, வாக்குப்பதிவுல குளறுபடி, இந்த டிராமாலாம் கேட்டு கேட்டு மக்களுக்கு அழுத்து போச்சு, டங்குவார் அந்து போச்சு. இதுக்கு மேலே ரியல சுத்திக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னோம். மக்கள் திருப்பி ஏற்றுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் 5 இடைத்தேர்தல் நடக்க இருந்ததுல 5 தொகுதிகளுக்கு தமிழ்நாட்டுல, அந்த 5 தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தலுக்கு தடையை விலக்குங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு நபர்கள் கோர்ட்ல வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. உச்ச நீதிமன்றம் தடை போட்டது சரிதான், அந்த தடையை நாங்க செப்டம்பர் 8 வரைக்கும் நீட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த 5 தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தல் மீண்டும் தள்ளி போயிருக்கிறது. இன்றைக்கு விஜயை நம்பி ராஜினாமா செய்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு நடுத்தருவுல நிக்கிறாங்க. ஒருவேளை இடைத்தேர்தல் வருவதற்குள்ள இந்த ஆட்சியின் மீது அவலங்கள், இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி அதிகரித்து இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையில மக்கள் இடைத்தேர்தலை வாக்களித்தாங்கன்னா இந்த ஆட்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும். ஒருவேளை இடைத்தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்று விட்டதென்றால் அவ்வளவுதான், அடுத்த 5 வருஷத்துக்கு யாருடைய தயவும் இல்லாமல், யாருடைய தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக அவர்கள் சந்தோஷமாக ஆட்சியை நடத்துவார்கள்.
அந்த இடைத்தேர்தலில் அவ்வளவு எளிதாக திமுகவும் சரி அதிமுகவும் விட்டுறாது. அதுவும் குறிப்பா அதிமுக விட்டுறாது. ஏன்னா அது ஃபுல்லா அதிமுகவுடைய தொகுதிகள். அப்போ அந்த இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கும் டிவிகேவுக்கும் வாழ்வா சாவா என்ற போராட்டம் தான். இடைத்தேர்தலில் மட்டும் அதிமுக அதனுடைய தொகுதிகளை தக்க வைத்து வெற்றி பெற்று விட்டதென்றால் அடிச்சு ஆடும். யோ மக்கள் இன்னும் என்கிட்ட இருக்கிறான், அதுக்கப்புறம் கட்சியில இருந்து போறவங்க அந்தாண்ட தாவரம் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுவான். ஒரு எண்டுகாடு போட்ட மாதிரி ஆயிடும். மக்கள் என் பக்கம் நிக்கிறாங்க, என்னுடைய பலம் இன்னும் குறையவில்லை, நாங்க வலுவாக தான் இருக்கோம், என் தலைமை வலுவான தலைமை தானே எடப்பாடி பழனிசாமி அடித்து அதை நிலைநாட்ட முடியும். ஒருவேளை தாவேகா தோற்றுவிட்டால் இந்த ஆட்சி நாசகார ஆட்சி என்பதற்கு ஒரு உதாரணமாக மாறிவிடும். அது மட்டும் இல்லாம அடுத்த 5 வருஷத்துக்கு கம்யூனிஸ்ட் காலிலையும் விசிகா காலிலையும் காங்கிரஸ் காலிலையும் விழுந்து கிடந்தா நீங்க ஆட்சி நடத்தியாகணும். ஒருவேளை தாவக இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் எவனுடைய தயவும் இல்லாமல் எவனுடைய ஆதரவும் இல்லாமல் அவர்கள் அடுத்த 5 வருடத்துக்கு நிம்மதியாக அவர்கள் ஆளலாம். இன்றைக்கு இந்த தடையின் மூலமாக அதிமுகவிலிருந்து இன்னும் கட்சி மாறி போலான்னு நினைக்கிற சில எம்எல்ஏக்கள் தலையிலையும் இடியை இருக்கிறது உச்ச நீதிமன்றம். அவர்கள் அந்தாண்ட செல்வது இப்பொழுதைக்கு தடுத்து நிறுத்தி இருக்கிறது. புரியுங்களா? மீண்டும் இடைத்தேர்தல் அங்க எப்ப அறிவிக்கப்பட போகிறாங்களோ அப்ப அந்த பக்கத்துல வேணா சில பேர் ராஜினாமா பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இடைத்தேர்தலை பார்த்துட்டு அப்புறமா நம்ம ராஜினாமா பண்ணலாம் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்படி பல்வேறு வாய்ப்புகள், பல்வேறு குழப்பங்கள் இந்த இடைத்தேர்தலை சுற்றி இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் அவருடைய இன்றைக்கு நீதிமன்றம் போனோடனே உண்மையாலுமே எனக்குலாம் ஏன் இந்த மனுஷன் இவ்வளவு சில்லியா இருக்காருன்னு தோணுச்சு. எனவே தயவு செய்து இந்த நீதிமன்றம் படியேறது, தேர்தல் ஆணையத்தில் போறது அதெல்லாம் நிறுத்துங்க. மக்கள் உங்களுக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைச்சீங்க, போய் கட்சி பணியை பாருங்க. நிம்மதியா போய் ஒய்ஃபு கூட நல்லா ஊர் சுத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுங்க சார். நீங்க பார்க்க வேற அப்படியே ஒல்லியா இருக்கிறீங்க, ஏதோ பாதிக்கப்பட்டது போல. உடம்ப தேத்திட்டு வாங்க. 2031 சட்டமன்ற தேர்தலில் அப்போ சண்டை செஞ்சுக்கலாம், சரிங்களா? போய் ஓய்வெடுங்க. அதான் உங்க பிள்ளைய களத்துல இறக்கி விட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, போங்க. நன்றி.